அன்னை காளி பக்தனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? திருப்புகளை பாடினால் முருகன் வருவானா? இது ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அருணகிரிநாதருடன் ஒரு போட்டி ஏற்பட்டதாம். திருவண்ணாமலை வளைகாப்பு மண்டபத்தில் அருணகிரிநாதர் திருப்புகளை பாடிக்கொண்டே இருந்தாராம். பாடினாராம். முருகன் வரவில்லை. காரணம், காளி பக்தனான சம்பந்தன் காளியோடு ஒரு ஒப்பந்தம் போட்டாராம். என்ன ஒப்பந்தம்? முருகனை நீ குழந்தையாக்கி மடியில் வைத்துக்கொள் என்றாராம். ஆனால் அருணகிரிநாதர் பாடிக்கொண்டே இருந்தாராம், வரவில்லை. இவர் என்ன பண்ணிறாராம், மதுவாணி தானாட மலையில் வேத நாராட மருவானில் உலரோட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆட நீயும் ஆடிவா, ஆடி வர வேண்டும் முருகா முருகா என்றாராம். முருகன் 16வது தூணில் பாலகுமாரனாக கன்னித்தமிழ் முகத்தை காட்டினானாம். அன்னை தமிழ் மீது கொண்ட பக்தி, ஆறுமுகன் மீது கொண்ட பக்தி அன்று அருணகிரிநாதரை வெற்றியடை செய்ததாம். முருகா முருகா என்று கூப்பிட்டால் முருகன் வருவான்.